வணக்கம். பால்ஸ் எளிமையான ஆங்கில பயிற்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். லேர்ன் இங்கிலீஷ் இன் ஜஸ்ட் 25 டேஸ்ல வாய்ஸ் பத்தி உள்ள வீடியோஸ்ல 10 வீடியோஸ் இது வரைக்கும் போட்டிருக்கிறேன். இந்த 11th வீடியோ இது வரைக்கும் நான் என்னெல்லாம் சொல்லி கொடுத்தேனோ அதை கம்ப்ளீட்டா ரிவைஸ் பண்ற மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் மூலமா ரொம்ப ஈஸியா சொல்லி கொடுத்துருக்கிறேன். இந்த வீடியோ கொஞ்சம் லெங்க்தியா இருந்தாலும் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க பேரண்டா இருக்கலாம், உங்க குழந்தைக்கு நீங்க ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் பத்தி சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஒரு வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா போதும். அல்லது ஸ்கூல் இல்லைன்னா காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கலாம், யாரெல்லாம் இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் பத்தி இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாய்ஸ் பத்தி சில முக்கியமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு சென்டென்ஸ் பாசிவ் வாய்ஸ்ல இருந்துச்சுன்னா அதுல வர வேர்ப் எப்பவுமே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம், அதாவது வேர்ப் 3ல தான் இருக்கும். இப்ப இந்த எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ட்ரங்க். ட்ரங்க் அப்படின்றது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். எதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள்? ட்ரிங்க். இந்த ட்ரிங்க் தான் வேர்ப் 1. அதுக்கப்புறம் அதுக்கு பாஸ்ட் வேர்ப் ட்ராங்க், அது வேர்ப் 2. அப்புறம் ட்ரங்க் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அதே மாதிரி ஈட்டன், இது ஈட்டோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள். பெயிண்டட், பெயிண்டோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அடுத்தது ஒவ்வொரு பாசிவ் வாய்ஸ் சென்டென்ஸ்லயும் கண்டிப்பா ஒரு ஆக்சிலரி வேர்ப், இதை நம்ம ஹெல்பிங் வேர்ப் அப்படின்னு சொல்லலாம். சில எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னா இஸ், வாஸ், ஹாஸ் பீன், வில் பி. நான் இனி எக்ஸாம்பிள்ஸ் சொல்லி கொடுக்குற நேரத்துல என்னெல்லாம் ஆக்சிலரி வேர்ப் வரும் அப்படின்றதெல்லாம் டீட்டெயில்டா சொல்லி கொடுப்பேன். ஒரு சென்டென்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்துச்சுன்னா சப்ஜெக்ட் டூயர் ஆஃப் த ஆக்ஷன், அதாவது செயலை செய்பவர். அதே சென்டென்ஸ் பாசிவ் வாய்ஸ்ல இருந்துச்சுன்னா சப்ஜெக்ட் ரிசீவர் ஆஃப் த ஆக்ஷன், அதாவது செயலை பெறுபவர். ஒரு சென்டென்ஸ் எந்த டென்ஸ்ல எல்லாம் நம்ம ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து பாசிவ் வாய்ஸ்ல மாத்த மாட்டோம்னா ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ், பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அப்புறம் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஒரு சென்டென்ஸ் பாசிவ் வாய்ஸ்ல இருந்துச்சுன்னா அதுல என்னெல்லாம் ஆக்சிலரி வேர்ப் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு முன்னாடி சப்ஜெக்ட்னா என்னன்னு பார்ப்போம். பாசிவ் வாய்ஸ்ல சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்ற நேரத்துல அது செயலை பெறுபவர் அல்லது செயலை பெறுவது. இப்ப செயலை பெறுபவர் அப்படின்னு இருக்கிறப்ப யாரோ ஒரு ஆக்ஷனை ரிசீவ் பண்ணுவாங்க. இப்ப இங்க பாத்தீங்கன்னா சாமுவல் இஸ் லைக்டு பை ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப சாமுவல் அவனுடைய நண்பர்களால் விரும்பப்படுகிறான். அப்ப யார் விரும்பப்படுகிறார்? சாமுவல். அப்ப அந்த விரும்பப்படுதல் அப்படின்ற செயல்ல பெறுகிறது யாருன்னா சாமுவல். அதனாலதான் இந்த சாமுவல்ல செயலை பெறுபவர் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி செயலை பெறுவது அப்படின்னு இருக்கிறப்ப இந்த எக்ஸாம்பிள் சொல்லலாம். த ஹவுஸ் வில் பி கன்ஸ்ட்ரக்டட் பை us நெக்ஸ்ட் இயர். இந்த வீடு அடுத்த வருடம் எங்களால் கட்டப்படும். இப்ப செயலை பெறுவது என்னது? த ஹவுஸ், வீடு. வீடு என்ன செய்யப்படும்? கட்டப்படும். கட்டப்படும் அப்படின்ற செயல எது பெறப்போகிறது? வீடு. அப்ப இந்த ஹவுஸ் அப்படின்னு சொல்றதான் செயலை பெறுவது. என்னெல்லாம் சப்ஜெக்ட் நமக்கு வரும்? ஐ, நான். வி, நாங்கள். யூ, நீ அல்லது நீங்கள். ஹி, அவன். எக்ஸாம்பிள்ஸ் ஜான், சாமுவல். ஷி, அவள். எக்ஸாம்பிள்ஸ் சாரா, ஹெலன். இட், அது. எக்ஸாம்பிள்ஸ் கேட், ஹென், டேபிள், ஹவுஸ். தே, அவர்கள். எக்ஸாம்பிள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், டாக்டர்ஸ். ஜான் அண்ட் சாம்பல், ஜானும் சாம்பலும். அவைகள். எக்ஸாம்பிள்ஸ் கேட்ஸ், ஹென்ஸ், டேபிள்ஸ். பென் அண்ட் பென்சில், பேனாவும் பென்சிலும். இனி என்னெல்லாம் ஆக்சிலரி வேர்ப் ஒரு பாசிவ் வாய்ஸ் சென்டென்ஸ்ல வரும் அப்படின்றத நான் இந்த ரோல ப்ளூ கலர் வச்சு ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கிறேன். இனி எந்தெந்த டென்ஸுக்கு சப்ஜெக்டுக்கு ஏத்த மாதிரி என்ன ஆக்சிலரி வேர்ப் அல்லது ஹெல்பிங் வேர்ப் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸ்ல சப்ஜெக்ட் ஐயா இருந்ததுன்னா ஆக்சிலரி வேர்ப் ஆம். ஹி, ஷி, இட் நா இஸ். வி, யூ, தேனா ஆர். பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ்ல சப்ஜெக்ட் ஐ, ஹி, ஷி, இட்னு ஆக்சிலரி வேர்ப் வாஸ். வி, யூ, தேனா வேர். ஃபியூச்சர் சிம்பிள் டென்ஸ்ல எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஆக்சிலரி வேர்ப் வில் பி. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல சப்ஜெக்ட் ஐனா ஆம் பீயிங், ஹி, ஷி, இட் நா இஸ் பீயிங், வி, யூ, தேனா ஆர் பீயிங். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல சப்ஜெக்ட் ஐ, ஹி, ஷி, இட்னா ஆக்சிலரி வேர்ப் வாஸ் பீயிங், வி, யூ, தேனா வேர் பீயிங். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல சப்ஜெக்ட் ஐவி யூதேனா ஹாவ் பீன், ஹீ ஷீ இட்னா ஹாஸ் பீன். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஆக்சிலரி வேர்ப் ஹேட் பீன். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வில் ஹாவ் பீன்.
இந்த சென்டென்சஸ பத்தி சொல்றதுக்கு முன்னாடி ப்ரோனோன் அப்படின்னா நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ப்ரோனோன் வந்து நவுனுக்கு பதில் வர்றது. இந்த ஐ, ஹி, ஷி, இட் இதெல்லாமே நம்ம என்ன சொல்லலாம்? ப்ரோனோன் அப்படின்னு சொல்லலாம். இப்ப பாசிவ் வாய்ஸ்ல ஐ அப்படின்னு இருந்ததுன்னா ஆக்டிவ் வாய்ஸ்ல மீன் ஆயிருக்கும். நான்றது என்னை அப்படின்னு இருக்கும். இந்த ப்ரோனோன் எல்லாமே நான் வந்து ரெட் கலர்ல போட்டு எல்லோ கலர்ல ஹைலைட் பண்ணி வச்சிருக்கிறேன். இங்கிலீஷ்லயும் சரி, தமிழ்லயும் சரி. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இனி ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸ்ல ஒரு சென்டென்ஸ், அதாவது ஒரு பாசிட்டிவ் டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் நேர்மறை வாக்கியம் இருந்தா அதோட ஃபார்மேஷன் எப்படின்னா சப்ஜெக்ட் பிளஸ் ஆம் அல்லது இஸ் அல்லது ஆர் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இப்போ எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஐ ஆம் லவ்ட் பை மை மதர், நான் என்னுடைய அம்மாவால் நேசிக்கப்படுகிறேன் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்ட் ஆக்டிவ் வாய்ஸ் என்னன்னா மை மதர் லவ்ஸ் மீ, என்னுடைய அம்மா என்னை நேசிக்கிறார். இப்போ நான் இந்த பாசிவ் வாய்ஸ் சென்டென்சஸ் எல்லாம் மட்டும் ஃபாஸ்டா வாசிச்சிடுறேன் நான். ஹி இஸ் லவ்ட் பை ஹிஸ் மதர், ஷீ இஸ் லவ்ட் பை ஹர் மதர், இட் இஸ் லவ்ட் பை இட்ஸ் மதர், வி ஆர் லவ்ட் பை அவர் மதர், யூ ஆர் லவ்ட் பை யுவர் மதர், தே ஆர் லவ்ட் பை தேர் மதர். நம்ம ரொட்டீனா நம்ம வந்து பேச்சு வழக்குல எல்லாமே ஆக்டிவ் வாய்ஸ் தான் நம்ம மெயினா யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அதனால பாசிவ் வாய்ஸ் பத்தி தான் நம்ம டீட்டெயில்டா நம்ம பார்க்கணும். அதனால எல்லா எக்ஸாம்பிள்ஸும் நான் பாசிவ் வாய்ஸ்ல உள்ளதை மட்டும்தான் சொல்லி கொடுப்பேன். ஆனா அதுக்கு ஈக்குவலண்ட் ஆக்டிவ் வாய்ஸும் அந்த சென்டென்ஸ் பக்கத்திலேயே தமிழ்லயும் கொடுத்துருக்கேன், இங்கிலீஷ்லயும் கொடுத்துருக்கேன். அதை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிரும். ஃபார்மேஷனையும் சொல்லி எக்ஸாம்பிளையும் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். பாசிட்டிவ் டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் நேர்மறை வாக்கியம். பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ் ஃபார்மேஷன் சப்ஜெக்ட் பிளஸ் வாஸ் அல்லது வேர் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். சப்ஜெக்ட் ஐ, ஹி, ஷி, இட்னா வாஸ், வி, யூ, இட், தேனா வேர். எக்ஸாம்பிள்ஸ், த ஓப்பனிங் சாங் வாஸ் சங் பை சாம்பல், தொடக்க பாடல் சாம்பலால் பாடப்பட்டது. த மைஸ் வேர் கில்ட் பை யுவர் கேட், எலிகள் எங்கள் பூனையால் கொல்லப்பட்டன. ஃபியூச்சர் சிம்பிள் டென்ஸ் ஃபார்மேஷன் சப்ஜெக்ட் பிளஸ் வில் பி பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். சப்ஜெக்ட் வந்து ஃபியூச்சர் சிம்பிள் டென்ஸ்ல எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வில் பி தான் வரும். இங்கிலீஷ் வில் பி டாட் பை மீ இந்த நெக்ஸ்ட் அகாடமிக் இயர், அடுத்த கல்வியாண்டில் ஆங்கிலம் எங்களால் கற்பிக்கப்படும். present continuous tense formation subject plus am being அல்லது is being அல்லது are being plus past participle. subject I na am being, he she it na is being, we you they na are being. examples, I am being praised by my teacher, என் ஆசிரியரால் நான் பாராட்டப்பட்டு கொண்டிருக்கிறேன். a letter is being written by me, என்னால் ஒரு கடிதம் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. Samuel and his teammates are being repeatedly deceived by the opposing team in the match. சாமுவல் மற்றும் அவரது அணியினர் போட்டியில் எதிரணியினால் மீண்டும் மீண்டும் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் சப்ஜெக்ட் பிளஸ் வாஸ் பீயிங் அல்லது வேர் பீயிங் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். subject I, he, she, it na was being, we, you, they na were being. examples, Samuel was being followed by a stranger while he was returning home. சாமுல் வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது அவர் ஒரு அந்நிய நபரால் பின்தொடரப்பட்டு கொண்டிருந்தார். The witnesses were being interrogated by the police throughout yesterday. நேற்று முழுவதும் சாட்சிகள் காவல்துறையால் விசாரிக்கப்பட்டு கொண்டிருந்தனர். present perfect tense formation subject plus have been அல்லது has been plus past participle. subject I, we, you, they இருந்ததுன்னா have been வரும். he she it இருந்ததுன்னா has been வரும். examples, the tables have been painted by Samuel, மேசைகள் சாமுவேலால் வர்ணம் பூசப்பட்டன. this dress has been stitched by my sister, இந்த உடை என் சகோதரியால் தைக்கப்பட்டுள்ளது. பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் சப்ஜெக்ட் வந்து எந்த சப்ஜெக்டா இருந்தாலுமே இதோட ஃபார்மேஷன் சப்ஜெக்ட் பிளஸ் ஹேட் பீன் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். எக்ஸாம்பிள், மெனி நாவல்ஸ் ஹேட் பீன் ரிட்டன் பை மீ பிஃபோர் ஐ பிகான் டு ரைட் ஷார்ட் ஸ்டோரிஸ், நான் சிறுகதைகள் எழுத தொடங்குவதற்கு முன்பு பல நாவல்கள் என்னால் எழுதப்பட்டன. ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஃபார்மேஷன், இதுல எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் இதோட ஃபார்மேஷன் சப்ஜெக்ட் பிளஸ் வில் ஹேவ் பீன் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். எக்ஸாம்பிள், த டாஸ்க் வில் ஹேவ் பீன் கம்ப்ளீட்டட் பை எஸ் பை தி எண்ட் ஆஃப் த வீக், வார இறுதிக்குள் இந்த பணி எங்களால் முடிக்கப்பட்டிருக்கும். பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் நேர்மறை கேள்வி. எப்படி வந்து டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் நேர்மறை வாக்கியத்துல வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு டென்ஸுக்கும் ஏத்த மாதிரி என்ன ஆக்சிலரி வேர்ப் வருதோ அதே ஆக்சிலரி வேர்ப் தான் இந்த நேர்மறை கேள்வி பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்லயே வரும். ஆனா அந்த கொஸ்டின் வந்து நமக்கு அந்த ஆக்சிலரி வேர்ப்ல தான் ஆரம்பிக்கும். நம்ம இப்ப பாசிவ் வாய்ஸ் எக்ஸாம்பிள்ஸும் ஒவ்வொரு டென்ஸுக்கும் உள்ள ஃபார்மேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டும்
பார்ப்போம். ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸ் ஃபார்மேஷன் ஆம் அல்லது இஸ் அல்லது ஆர் பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். எக்ஸாம்பிள்ஸ் ஆம் ஏ லவ்ட் பை மை மதர், நான் என்னுடைய அம்மாவால் நேசிக்கப்படுகிறேனா. இஸ் ஹி லவ்ட் பை ஹிஸ் மதர், அவன் அவனுடைய அம்மாவால் நேசிக்கப்படுகிறானா. ஆர் தே லவ்ட் பை தேர் மதர், அவர்கள் அவருடைய அம்மாவால் நேசிக்கப்படுகிறார்களா. Past simple tense formation was Elena were plus subject plus past participle. Examples was the opening song sung by Samuel, தொடக்க பாடல் சாமுவேலால் பாடப்பட்டதா. Were the mice killed by our cat, எலிகள் எங்கள் பூனையால் கொல்லப்பட்டனவா. Future simple tense formation will plus subject plus be plus past participle. Example, will English be taught by Samuel in the next academic year, அடுத்த கல்வியாண்டில் சாமுவேலால் ஆங்கிலம் கற்பிக்கப்படுமா. Present continuous tense formation am அல்லது is அல்லது are plus subject plus being plus past participle. Examples am I being praised by my teacher, என் ஆசிரியரால் நான் பாராட்டப்பட்டு கொண்டிருக்கிறேனா. Is a letter being written by Samuel, சாமுவேலால் ஒரு கடிதம் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறதா. Are Samuel and his teammates being repeatedly deceived by the opposing team during the match, சாமுவேல் மற்றும் அவரது அணியினர் போட்டியில் எதிரணியால் மீண்டும் மீண்டும் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்களா. Past continuous tense formation was அல்லது were plus subject plus being plus past participle. Examples was Samuel being followed by a stranger while he was returning home, சாமுவேல் வீட்டுக்கு திரும்பி கொண்டிருந்த போது ஒரு அந்நிய நபரால் அவர் பின்தொடரப்பட்டு கொண்டிருந்தாரா. were the witnesses being interrogated by the police throughout yesterday, நேற்று முழுதும் சாட்சிகள் காவல்துறையால் விசாரிக்கப்பட்டு கொண்டிருந்தார்களா. Present perfect tense formation have அல்லது has plus subject plus past participle. Examples have the tables been painted by Samuel, மேசைகள் சாமுவேலால் வர்ணம் பூசப்பட்டனவா. Has the dress been stitched by you, இந்த உடை உன்னால் தைக்கப்பட்டதா. Past perfect tense formation had plus subject plus been plus past participle. Example, had many novels been written by Samuel before he began to write short stories, சிறுகதைகள் எழுத தொடங்குவதற்கு முன்பு பல நாவல்கள் சாமுவேலால் எழுதப்பட்டனவா. Future perfect tense formation will plus subject plus have been plus past participle. Example, will the task have been completed by you by the end of the week, வார இறுதிக்குள் இந்த பணி உங்களால் முடிக்கப்பட்டிருக்குமா. நெகட்டிவ் டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் எதிர்மறை வாக்கியம். நான் எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் சொல்லித்தரேன். ஃபார்மேஷன் எல்லாமே நான் வந்து ஒவ்வொரு டென்ஸு கூட நான் கொடுத்துருக்கேன், அதை பார்த்தாலே தெரியும். ஐ ஆம் நாட் லைக் பை மை ஃப்ரெண்ட்ஸ், மை கேட் இஸ் நாட் given milk by me, the students are not scolded by Sarah, the table was not painted by the painter, these pictures were not drawn by me, a new house will not be bought by us next year. I am not being scolded by my friends. The house is not being painted now by them. The mice are not being chased by the cat. The assigned task was not being done by the workers yesterday. We were not being scolded by the teacher, but were being given advice. These letters have not been written by Samuel. The project has not been completed by the students. Research on this topic had not been conducted by researchers. A new house will not have been bought by us next year. நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் எதிர்மறை கேள்வி. இது நம்ம ரொம்ப யூஸ் பண்றது இல்ல. நீங்க ஜஸ்ட் இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க பார்த்துக்கிங்க. எக்ஸாம்பிள்ஸும் ஃபார்மேஷனும் எல்லாமே கொடுத்துருக்குறேன். இந்த நெகட்டிவ் சென்டென்சஸ் பற்றிலாம் டீட்டெயில்டாக நான் வாய்ஸ் பற்றி ஒவ்வொரு டென்ஸ்லையும் எப்படி அது ஆக்டிவ்லேருந்து பாசிவ் வாய்ஸில் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிற தனித்தனி வீடியோவில் டீட்டெயில்டாக இருக்கும். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மாடல் ஃப்ரேஸ் வந்துச்சுன்னா நமக்கு அந்த பாசிவ் வாய்ஸ் சென்டென்சஸ் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கொடுத்துருக்கிறேன். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பற்றி உள்ள ஃபார்மேஷன், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பற்றி உள்ள வீடியோவில் கொடுத்துருக்குறேன். இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பார்த்தீங்கனாலும் எப்படி உங்களுக்கு அந்த வேர்ப் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆகுது அப்படின்றது தெரியும். நான் எழுதியிருக்கிற புக் பற்றின டீட்டெயில்ஸை இங்கே கொடுத்துருக்குறேன். என்னால் இப்போ 15 மினிட்ஸ் வீடியோ தான் யூடியூப்பில் அப்லோட் பண்ண முடியுது. அதனால எனக்கு நெகட்டிவ் சென்டென்சஸை வந்து ஒரு ஓவர்வியூ தான் கொடுக்க முடிஞ்சுது. ஆனால் நான் இதுக்கு முன்னாடி வாய்ஸ் பற்றி போட்டிருக்கிற வீடியோஸ் ஒவ்வொரு டென்ஸ்லையும் எப்படி ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பாசிவ் வாய்ஸில் கன்வெர்ட் ஆகுது அப்படின்றதுல வந்துட்டு பாசிட்டிவ் டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் நேர்மறை வாக்கியம், பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் நேர்மறை கேள்வி, நெகட்டிவ் டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் எதிர்மறை வாக்கியம், நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் எதிர்மறை கேள்வி, இப்படி எல்லாத்துக்கும் தனித்தனியா அதோட ஃபார்மேஷன் ரூல்ஸ் என்ன, எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டா கொடுத்துருக்கேன். அதனால நான் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கிற வீடியோஸை பத்தி அதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயில்டா தெரியும். இனி அடுத்த சீரீஸ் வந்து ஒரு புது விதமா நான் வந்து கொடுப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.